Hi everyone. இன்னைக்கு நம்ம reasoning 13th செஷன்ல இருக்கோம். இதுக்கு முன்னாடி aptitude as well as reasoningல அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்க்கல அப்படினா போய் பாத்துருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். And இன்னைக்கு நம்ம பார்க்க போறது month based puzzles. ஆமா இப்போ ரீசன்ட்டா வர எக்ஸாம்பிள்ஸ்ல நிறைய வந்துட்டு month based puzzles வந்துட்டு கேக்குறாங்க. So SBI PO prelims-லயும் நம்ம 90% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So இந்த puzzles வந்துட்டு நம்ம நிறைய பிராக்டீஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கும் வந்துட்டு ஒரு ரெண்டு puzzle சால்வ் பண்ண போறோம். Before getting into this session, நம்ம Talk and Mock YouTube channel subscribe பண்ணிருங்க, கூடவே bell icon press பண்ணி வச்சுக்கோங்க. And இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே லைக் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. And நம்ம Talk and Mock Telegram groupல ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. 3 groups இருக்கு. And if you are interested, subscribe to Unacademy Plus. If you want more information regarding this, contact Naresh Kumar sir and use our referral code Talk and Mock to get 10% offer. Okay, இப்போ நம்ம செஷனுக்குள்ள போயிரலாம். Your first question and your time starts now. ஈஸியான question தான், ஒரு flowல போனீங்கன்னா சால்வ் பண்ணிர முடியும். Yeah, last few seconds more. Yeah, time up. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க? 10 persons were born on either 8th or 27th in different months. 5 months கொடுத்திருக்காங்க of 2019 but not necessarily in the same order அப்படினு சொல்லிட்டாங்க. No two persons born on the same date of the same month அப்படினும் சொல்லிட்டாங்க. ஓகே, எப்பவும் போல நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் Jan 8 27, Feb 8 27, March 8 27, April 8 27 and May 8 27. Okay, இப்போ சொல்லிருக்காங்க P was born in the month having even days but not the least number of days அப்படினு சொல்லிருக்காங்க. even number of days எதுக்குலாம் இருக்க போகுது? ஃபெப்க்கு இருக்கும், ஏப்ரலுக்கு இருக்கும், but not the least number of days அப்படினு சொல்லிருக்காங்க. ஃபெப்ல 28 days தான இருக்கும், அதான least number. சோ அது கிடையாது அப்படினு சொல்லிட்டாங்க. சோ P வந்துட்டு either ஏப்ரல் 8 இருக்கலாம் அல்லது ஏப்ரல் 27 இருக்கலாம். 4 people were born between P and W அப்படினு சொல்லிருக்காங்க. So 1 2 3 and 4. 4 people born between சொல்லிருக்காங்க. So W இங்க வரலாம் அல்லது இங்க வரலாம். அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? 3 people were born between W and S அப்படினு சொல்லிருக்காங்க. So S இங்க வரலாம் அல்லது இங்க வரலாம். T was born in the month having least number of days அப்படினு சொல்லிட்டாங்க. அப்ப T வந்துட்டு ஃபெப்ல தான் இருக்க போகுது. இந்த கேஸ்ல பார்த்தா 27 மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கு. சோ T இங்க போடலாம். பட் இந்த கேஸ்ல either T இங்க வரலாம் அல்லது T இங்க வரலாம். So T நான் காமனா போட்டு வச்சிருக்கேன்.
2 persons were born between T and Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 2 persons வந்துட்டு கீழே போட முடியாது, ஏன்னா எஸ் ஆல்ரெடி இருக்காங்க, மேலே போட முடியும். ஸோ Q நான் மேலே போட்டுட்டேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா T இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே 2 persons போட முடியாது, கீழவும் போட முடியாது, ஏன்னா எஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுக்கு. ஸோ T நான் 27ல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 persons P இருக்காங்க, ஸோ மேலே மட்டும்தான் போட முடியும், போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, U and B were born in the same month but not in March and U was older than B அப்படின்னு சொல்லிட்டாங்க. older than B means U முன்னாடியே பிறந்திருக்க போறாங்க, V அதுக்கப்புறம் பிறந்திருக்க போறாங்க. ரெண்டு பேரும் ஒரே மந்த்ல தான் வந்துட்டு பிறந்திருக்க போறாங்க, ஆனா மார்ச் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜான் போட முடியாது, ஃபெப் போட முடியாது, மார்ச் போட முடியாது, ஏப்ரல் போட முடியாது, மே மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்கு, ஸோ மேல போட்டுட்டேன். ஜான் போட முடியாது, ஃபெப் போட முடியாது, மார்ச்ல போடலாம், ஆனா மார்ச் அவங்க பார்ன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏப்ரலில் போட முடியாது, லாஸ்ட் ஆப்ஷன் மே மட்டும்தான், மேலே தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 3 persons were born between U and R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ R வந்துட்டு இங்கே வர போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, X was not born in the month having least or odd number of days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லீஸ்ட்ன்றது ஃபெப்பில் அப்போ எக்ஸ் இருக்க மாட்டாங்க, ஆட் நம்பர் ஆஃப் டேஸ்லையும் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏப்ரலில் ஈவன் தான் இருக்க போகிறாங்க, ஸோ எக்ஸ் இங்கே போட்டுக்க முடியும். இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா மார்ச்லேயும் ஆட் நம்பர் தான் இருக்கும், ஜான்லேயும் ஆட் நம்பர் தான் இருக்கும், ஸோ எக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த கேஸ் வந்துட்டு எலிமினேட் ஆயிரும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் இதுதான், இந்த கேஸ் தான். செக் பண்ணிக்கோங்க, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறது வந்துட்டு ஒய், ஸோ ஒய் வந்துட்டு நான் இங்கே போட்டுக்கிறேன். இதான் ஃபைனல் ஆன்சர், செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கரெக்டாக போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், பிகாஸ் இது ஈஸி தான், ஒரு ஃப்ளோவில் போனப்பயே நம்மளால போட முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த சம் போகலாம். Your time starts now. இதுவும் ஈஸியாக தான் இருக்கும், ஒரு ஃப்ளோவில் போனீங்கன்னா போட்டுடலாம். Yeah, last few seconds more.
ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 10 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் தி சேம் ஸ்கூல் ஜாயின்ஸ் தி சேம் காலேஜ் ஃபார் கிராஜுவேஷன் இன் மே அண்ட் அக்டோபர் ஆஃப் டிஃப்ரெண்ட் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ்லேயும் மேலே ஒரு பேட்ச்சு, அக்டோபரில் ஒரு பேட்ச்சு கிராஜுவேஷனுக்காக ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் 10% மட்டும் நமக்கு கொடுத்து அவங்க எந்தெந்த மந்தில் எந்த இயரில் வந்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் இன் தி சேம் மந்த் ஆஃப் தி சேம் இயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம எப்பயும் போல் போட்டு வச்சுக்கலாம். 94 மே அண்ட் அக்டோபர், 95 மே அண்ட் அக்டோபர், 97 மே அண்ட் அக்டோபர், 98 May October, 99 May October. Okay, first point என்ன கொடுத்திருக்காங்க, J who joins the college on an even year joins the college immediately before M but not in the same year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. J வந்துட்டு ஈவன் இயர்ல ஜாயின் பண்ண போறாங்க. ஈவன் இயர் அப்படின்னும் போது 94 or 98 தான். அண்ட் இமீடியட்லி பிஃபோர் எம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்முக்கு முன்னாடி ஜே ஜாயின் பண்ண போகிறாங்க. ஆனால் சேம் இயரில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 94ல் நம்ம ஜே இங்கே வச்சோம் அப்படின்னா எம் இங்கே வைக்கணும். அப்போ 2 பேரும் ஒரே இயர் ஆயிடுது. ஸோ ஜே இங்கே இருக்கணும், எம் இங்கே இருக்கணும். அப்போ வேறு வேறு இயரில் வந்துருச்சு. அதே மாதிரி தான் 98ல் வச்சோம் அப்படின்னா செகண்ட் கேஸ், இது செகண்ட் பாசிபிலிட்டியாக வச்சுக்கலாம். 98ல் பார்த்தோம் அப்படின்னா ஜே இங்கே வைக்கணும், எம் இங்கே வைக்கணும். ஏன்னா ஜே இங்கே எம் இங்கே வந்துச்சுன்னா 2 ஒரே இயரில் ஆயிரும். அப்படி வரக்கூடாது. அதனால நான் ஜேயை வந்துட்டு அக்டோபரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து பார்க்கலாம். ஒன்லி 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் த காலேஜ் பிட்வீன் எம் அண்ட் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வந்துட்டு இங்கே வரப்போகுது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்துட்டு இங்கே வருவாங்க. எல் ஜாயின்ஸ் 2 persons பிஃபோர் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கு முன்னாடி எல்ல 2 personsக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And is 3 persons earlier than the one who joins immediately before S. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எஸ்ஸுக்கு இமீடியட்லி பிஃபோரில் ஒருத்தவங்க இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு 3 personsக்கு முன்னாடி அப்படின்னும் போது இடையில 2 person இருப்பாங்க. அங்கே வந்துட்டு எல்ல இருக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா எப்படி வரும், எல் இங்க 2 பேர் ஒன்று தள்ளி இந்த இடத்துல எஸ் வரப்போகுது. அண்ட் இதே மாதிரி இங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா 2 பேர் அண்ட் எஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கவங்க இங்கே எஸ் ஃபிக்ஸ் ஆகணும். ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி 1 person joins between P and H and both join before A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 person அப்படின்னும் போது P அல்லது H இங்கே வரதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏக்கு முன்னாடி அப்படின்னும் போது இங்கே வர மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. இங்கே போட்டோம் அப்படின்னா 2 persons ஆயிடுறாங்க. ஸோ இங்கேயும் இந்த ஒரு பாசிபிலிட்டி மட்டும்தான் இருக்குது, P or H, P or H. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, P does not join before K அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P does not join before K அப்படின்னு இருக்காங்க. அப்போ Kக்கு அப்புறம் தான் P வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்போ P இங்கே இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி K வந்துட்டு இங்கே மட்டும்தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கேயும் இங்கே மட்டும்தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வேறு ஸ்பேஸ் இல்லை போடுறதுக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, D joins 2 persons after H அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா H இங்கே இருந்தால் தான் 2 persons after H D என்னால் பிளேஸ் பண்ண முடியும். அப்போ H இங்கன்னா P இங்கே, அதே மாதிரி H இங்கே இருந்தால் தான் D என்னால் பிளேஸ் பண்ண முடியும். அப்போ P இங்கே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, C does not join immediately after M அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு ஸ்பேஸ், அங்கே மட்டும்தான் C வரப்போகுது. பட் எம்முக்கு அப்புறம் சி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்துட்டு டோட்டலாக எலிமினேட் ஆகிடும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு இதுதான் கரெக்டான கேஸு. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் கரெக்டாக. ஓகே, நிறைய பேர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.